ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தனிமை உணர்வு, தனிமைப்படுதல், தனிமை உணர்வு, தனித்து விடப்படுதல் போன்றவை மிக மிக வருத்தமான விஷயங்கள். தனிமை உணர்வு என்பது எவரும் நம்முடன் இல்லை என்பதனால் மட்டும் ஏற்படுவது அல்ல. சில நேரம் எல்லோரும் வழக்கம் போல் நம்முடன் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் யாரும் நமக்குள்ளே நாம் உணரும் பிரச்சனைக்கு உதவி செய்ய முடியாது. நமக்குள் நாம் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போது நம்முடன் எல்லா உறவுகளும் நெருக்கமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் எவரும் நமக்கு இருக்கும் மன கஷ்டத்தை மாற்ற முடியாது. இதுதான் மன ரீதியாக தனிமைப்படுதல். யாக்கோபு பதான் அராமிலிருந்து சொந்த ஊரை நோக்கி திரும்பும் போது தன் சகோதரனை குறித்த ஒரு பய உணர்வை பெற்றான். அப்போது அவனோடு மனைவிகளும் பிள்ளைகளும் வேலைக்காரர்களும் இருந்தனர். ஆனால் அவர்கள் யாரையும் பார்த்து அவனால் தைரியமாக நிற்க முடியவில்லை. பலர் தன்னை சூழ்ந்திருக்கும் போதே மனநிலையில் தனிமைப்பட்டு போனான். தன்னை ஒரு நெருக்கடியான சூழலில் தனித்து விடப்பட்டதை போல உணர்ந்தான். ஆனால் அவன் தனிமை உணர்வை மேற்கொள்ள ஒரு வழியை கண்டுபிடித்தான். தன்னை தனிமைப்படுத்தி தேவனை நோக்கி பேச ஆரம்பித்தான். தன்னுடைய நிர்பந்த சூழலுக்கு உதவி செய்ய தன்னுடன் இருக்கும் எவராலும் முடியாது என்று உணர்ந்த அவன் தேவனை விடாப்பிடியாக பற்றி கொண்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொன்னான். அந்த செயல்பாடு அவனுக்கு கை கொடுத்தது. அவன் தனித்து விடப்பட்ட சூழலை வென்று தன்னோடு தேவன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை பெற்றான். ஆண்டவர் ஆகிய இயேசு மனிதர் என்ற நிலையில் சிலுவை பாடுகளை சந்திக்கும் நேரம் வந்தபோது தனித்து விடப்பட்டதை போல உணர்ந்தார். அந்த தனித்து விடப்படுதலை மேற்கொள்ள அவருடன் இருந்த சீடர்களால் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் போய் திரும்ப திரும்ப பிதாவை நோக்கி ஜெபித்த போது அவர் தனியாக நிற்பதாக உணராமல் தைரியம் பெற்றார். பிதா எல்லா சூழலிலும் தம்மோடு இருப்பார் என்ற நம்பிக்கையோடு பாடுகளை குறித்து அஞ்சாமல் புறப்பட்டு சென்றார். சிந்தனைக்கு, மனிதர்கள் உன்னை விட்டு விலகினால் கவலைப்படாதே. தேவனை விட்டு நீ விலகாதவரை உனக்கு தனிமை இல்லை. மனிதர்கள் உன்னை விட்டு விலகினால் கவலைப்படாதே. தேவனை விட்டு நீ விலகாதவரை உனக்கு தனிமை இல்லை.